இத்தனை ஆண்டுகாலம் ஆனாலும் கூட இன்றைக்கும் சாக்ரட்டிஸையும் அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க அறிஞர்களை நாம் நினைவு கூறுவதற்கு காரணம் அவர்கள் தன்னுடைய அறிவை பேச்சின் வாயிலாகவும் எழுத்தின் வாயிலாகவும் மேம்படுத்தி பிளேட்டோ போன்றவர்கள் சாக்ரட்டிஸுடைய உரையை எழுதி வைத்ததன் வாயிலாக அவருடைய அறிவு செல்வங்கள் நமக்கு இன்றைக்கும் கிடைக்கின்றன. எனவே இலக்கிய வளம்தான் இன்றைக்கும் கிரேக்க மொழியை உயர்த்தி காட்டி வருகின்றது. அதுபோல தமிழுக்கு பல அறிஞர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அது தொல்காப்பியர் தொட்டு பல்வேறு அறிஞர்கள் நம்முடைய தமிழுக்கு கிடைத்திருக்கிறார்கள். திருவள்ளுவராகட்டும், கம்பனாகட்டும், பாரதியாகட்டும், அதன் வழியே நமக்கு அண்மையில் கிடைத்த மிகப்பெரிய அறிவு செல்வம் என்று சொன்னால் அது புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசன் அடுத்த கட்டத்துக்கு தமிழை கொண்டு சென்றவர். அதை நீங்கள் அவருடைய இலக்கிய வாயிலாக அறியலாம். இந்த கவிஞர்கள் உலகத்தை ஒன்றாக கருதி உலகம் உண்ண உண் உடுத்த உடுத்து என்று சொன்ன ஒரு கவிஞரை பார்க்க முடியாது. அப்படி சொன்னவர் நம்முடைய பாரதிதாசன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம் என்று சொன்ன ஒரு உலக பார்வை கொண்ட ஒரு அரிய கவிஞர் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே உக்ரைனாக இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு இடையில நடக்கின்ற சண்டை, பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு இடையில் நடக்கின்ற சண்டை, சிரியா மற்றும் இஸ்ரேல் இடையிலே நடக்கின்ற சண்டை, ஈராக் சண்டைகள், இப்போது அன்பிலே நம்முடைய பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மேற்கொள்ள ஒரு பதற்றமான சூழ்நிலை, இப்படி பல்வேறு பகுதிகளிலே, உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே அமைதியற்ற ஒரு சூழல் நிலை வருகிறது. உலகத்தை அமைதி பூங்காக காண விரும்பிய பாரதிதாசன் தன்னுடைய இலக்கிய வாயிலாக அதை எடுத்து சொன்னார். அப்படி பல கூறுகளை நாம் ஆராயலாம். அதுக்காக நாம் பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அழகிய சிற்பி என்ற ஒரு அழகான காவியம். தமிழ்தான், இந்தியாவில் மொழிகளிலே தமிழ்தான் சூழலை பற்றி முதலில் பேசிய ஒரு மொழி என்று சொல்லலாம். மலைபடுகடாம் என்ற அந்த சங்க இலக்கிய நூல் தொட்டு மிக அழகான முறையிலே இயற்கையை, அதனுடைய அழகை ஒரு அழகான சிரிப்பாக வர்ணித்து காட்டியவர் நம்முடைய பாரதிதாசன். அப்படி சூழலியல் சார்ந்து இன்றைக்கு பேசப்படுகின்ற அந்த நீர் மேலாண்மை, இப்படி பல்வேறு கூறுகள் நம்முடைய இலக்கியில் இருக்கிறது. திருவள்ளுவர் தொட்டு நாம் அதை பேசி வருகின்றோம். இப்படி வேளாண்மை, இப்படி பல கூறுகள், அறிவியல் சார்ந்த பல கூறுகளை தமிழ் தாங்கி நிற்கின்றது. எனவேதான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, தமிழ் வணிக மொழியாக மாற வேண்டும். தமிழ் ஒரு வணிக மொழியாக மாற வேண்டும். தமிழ் உலகத்தின் ஒரு இலக்கிய மொழியாக மாற வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் ஆழமாக நாம் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், தமிழ் ஒரு வாழ்வியல் மொழி. வாழ்க்கையை நாம் எப்படி முன்னெடுக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்முடைய இலக்கியங்கள் அழகாக எடுத்தாய் கையாண்டிருக்கின்றன. அவற்றை படித்தாலே ஒரு மனிதனை மனிதனாக நாம் காண முடியும். மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லோரும் மனிதர்கள் அல்ல, மனிதர்களாக உருவெடுப்பவர்களே மனிதர்கள். அப்படி உருவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இலக்கியங்கள் தான் நம்முடைய மனதை, நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தும். அவைதான் நம்முடைய மனதை சீர்படுத்தும், செம்மைப்படுத்தும். எனவே இலக்கியங்கள் மிக மிக முக்கியமானவை. இலக்கிய நிகழ்வுகள் மிக மிக முக்கியமானவை. நான் காலையில் கூட நம்முடைய நண்பர் ஐயா பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசி கொண்டது போது சொல்லிக் கொண்டிருந்தேன், இன்றைக்கு இலக்கிய நிகழ்வுகள் குறைந்து கொண்டே வருகின்றன. அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன? சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் பெருகிவிட்டன. சமுதாயத்தில் குழப்பங்கள், பதற்றங்கள், சண்டைகள், சச்சரவுகள், இப்படி எல்லா வகையான சமூகத்தை பிளவுபடுத்தும் கூறுகளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, இது ஆங்கிலம், கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, அவற்றில் எந்த தொலைக்காட்சியாவது இலக்கியத்தை பேசுகின்றனவா? எதுவுமே இல்லை. இலக்கியத்தை பேசுவதே இல்லை. பட்டிமன்றம் என்று சொன்னாலும் கூட பட்டிமன்றத்தில் நகைச்சுவை ஒரு கூறாக வைத்துக்கொண்டு நகைச்சுவைக்காக பட்டிமன்றம் நடத்துகின்றார்கள். பட்டிமன்றம் நகைச்சுவைக்கான ஒரு மேடை அல்ல. அது நகைச்சுவை என்பது ஒரு கூறு அல்ல. நகைச்சுவை ஒரு சின்ன இன்பம், அது ஒரு சின்ன ஒரு கூறு, அவ்வளவுதான். அதையே நீங்கள் பெரிய பொருண்மையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் பட்டிமன்றத்தை நடத்த முடியாது. அப்படி கவியரங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த வகையான இலக்கிய
மேடைகளாக இருந்தாலும் கூட அவையெல்லாம் இன்றைக்கு அதனுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு வேறொரு வடிவத்தில் அதை நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் சமூகம் பாழ்பட்டு கிடக்கின்றது. நம்முடைய மூளைகள் சின்னாபின்னமாகி கிடக்கின்றன. நம்முடைய சிந்தனைகள் சிறுமைப்பட்டு கிடக்கின்றன. இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு நாம் கையில் எடுக்க வேண்டிய அறிவாயுதம் என்று சொன்னால் அது புரட்சி கவிஞர் பாரதிதாசனே என்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் பாரதிதாசன் பிறந்தநாளை உலகத் தமிழ் நாளாக அறிவிக்க வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளாக அதற்காக குரல் கொடுத்து வந்திருக்கின்றோம். இந்த குரல் உலகத்தின் குரல் பெங்களூரிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. தாய் தமிழகத்தில் அல்ல, பெங்களூரிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அந்த புறப்பட்டிருக்கும் அந்த குரலுக்கு முழுமையான வெற்றி கிடைக்காவிட்டாலும் கூட ஓரளவு நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு அரசு பாரதிதாசன் பிறந்த நாளான ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கி மே 5ஆம் தேதி வரை தமிழ் வாரம் என்று கொண்டாடுகின்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள். அதை ஒட்டி இளம் படைப்பாளர்கள் விருது, பாரதிதாசன் இளம் படைப்பாளர்கள் விருது என்ற ஒரு புதிய விருதையும் நம்முடைய முதல்வர் அறிவித்திருக்கின்றார். இப்படிப்பட்ட நல் முயற்சிக்கு இங்கிருக்கின்ற கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கமும் இங்கிருக்கின்ற நம்முடைய அமெரிக்கா தோழமைகள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றமும் மும்பையிலிருந்து இயங்கக்கூடிய நம்முடைய அருமை தோழர் குமரதாசன் ஐயா நடத்தக்கூடிய லெமூரியா அறக்கட்டளையும் பாரதிதாசன் தமிழ் மறுமலர்ச்சி மன்றமும் இதற்காக பங்காற்றியிருக்கின்றது என்பதை பெருமையோடு உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இன்றைக்கு உலகின் பல அமைப்புகள் இந்த கோரிக்கை முன்னெடுத்து தமிழக அரசின் காதுகளில் எட்டச் செய்த காரணத்தினால்தான் ஏதோ அவர்களுக்கு ஏப்ரல் 29 உலக தமிழ்நாடு என்று அறிவிப்பதில் சட்ட ரீதியான நடைமுறைகள் என்ன குறைபாடுகள் இருக்கிறதே எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட தமிழ் வாரம் என்று அறிவித்திருப்பதை இந்த மாமன்றத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதை நாம் ஆண்டுதோறும் எல்லோரும் கொண்டாட வேண்டும். அதற்காக போட்டிகள் நடத்தலாம், கருத்தரங்கள் இப்படி போன்ற இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி தமிழ் மொழியையும் பாரதிதாசனுடைய இலக்கியங்கள் வாயிலாக பேசப்பட்டிருக்கிற அந்த பொருண்மைகளை நம்முடைய இளம் பிஞ்சுகளிடத்தில் அதை கொண்டு சேர்க்க வேண்டும். பெண் கல்வி, ஜாதி ஒழிப்பு, மதத்தின் மீதான பற்றி அறுத்தறிய வேண்டும் என்ற பல்வேறு கூறுகளை பாரதிதாசன் பேசியிருக்கின்றார். இன்றைக்கு காலையில் கூட நான் ஒரு வாகனத்தில் வரும்போது அவர்கள் மத ரீதியான பிளவுபட்ட மனதோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் ஒன்று என்று சொல்கின்றார்கள். இன்றைக்கு குண்டு வெடிக்கின்றது, பகல்காம் பகுதியில் குண்டு வெடிக்கின்றது. குண்டு வெடித்தவுடனே என்ன சொல்கின்றார்? 26 இந்தியர்கள் இறந்து போனார்கள் என்று யாரும் சொல்லவில்லை, 26 இந்துக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்கின்றார். நம்முடைய முதல்வர், கர்நாடக முதல்வர் என்ன சொல்கின்றார்? அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிற கன்னடர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றார். தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்கின்றார்? அங்கே இருக்கின்ற தமிழர்களை நாங்கள் மீட்டு வர சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றது. எங்கேயா மனிதர்கள் இருக்கின்றார்கள்? மனிதர்களே இல்லையா என ஒருவர் கேட்டார். அப்படிதான், நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டார். ஜாதி இல்லாத மனிதன் நான் அப்படின்னேன். என்ன மதம்னு கேட்டார். மதம் பிடிக்காதவன் சொன்னேன். அப்போ யார் தான் நீங்கன்னு கேட்டார். என்னை பார்த்தா தெரியல, நான் மனிதன் சொன்னேன். மனிதனா? நாங்களும் தான் மனிதன். பிறந்தவன் எல்லோரும் மனிதன் அல்ல, மனிதனாக வாழ்பவன் எவனோ அவனே மனிதன். அப்படி என்று சொன்னால் நீங்கள் அங்கு இறந்து போனவர்களை நீங்கள் ஒரு மனிதராக பார்க்க தவறிவிட்ட ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பாரதிதாசன் அந்த மாமனிதன் எழுப்பிய அந்த குரலை உலகத்தின் ஓங்குரலாக மாற்றி அமைத்தால் மட்டுமே நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அடுத்த தலைமுறையாவது அமைதியோடும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற அந்த நல்லெண்ணத்தோடு இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம்.